RS Agarwalல நம்மளோட கொஸ்டின் நம்பர் 14. Question 14. Question what is a given that? என்னென்ன given that ஃபர்ஸ்ட் எழுதிக்கமா. given that x பார் கொடுத்துக்கிறானா மீன் எவ்வளோமா சார் எக்ஸ் சார் ஆமாடா எக்ஸ் பார் மீன் மீன் வேல்யூ எவ்வளவு 57.6. மீன் வந்து மீன் 57.6. அடுத்தது sum of the frequency கொடுத்துருக்கோம். sum of the frequency எவ்வளவுமா number of observation is 50. 50. இது ரெண்டுமே given that. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ கிளாஸ் இன்டர்வல் என்ட்ரி பண்ண போறோம். சரிங்களா? கிளாஸ் இன்டர்வல் சொல்லுமா. கிளாஸ் இன்டர்வல் என்னென்ன வரான்னு சொல்லுமா. சார் கிளாஸ் இன்டர்வல் வந்து 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100, 100 to 140. 100 to 120. கரெக்டாமா? சார் சொல்றாங்க. அடுத்தது யாரும் மிட் வேல்யூவா தட் இஸ் எக்ஸ் சொல்லுமா. 10, 30. 30யா சார் ஓகே 50, 70, 90, 110. 110. ஸோ நெக்ஸ்ட் டிஏ கணிச்சலாமா. யார் ஏ எடுக்கிற யார் ஏன்னு எடுக்கிற 50, 70 ரெண்டு இருக்கு சார். யார் வேணா எடுத்துக்கலாம். 50 சார். 50. சொல்லுமா. -40, -20, 0, 20, 40, 60. யூஐ கண்டுபிடிக்கலாமா வேண்டாமா. யூஐ வேண்டாம். வேணாம் சார். ஓகே மல்டிபிகேஷன் பெருசாக வருது அதுதான் கேட்டேன். சரி ஓகே எஃப்ஐ சொல்லு. படிச்ச எஃப்ஐ சார் எஃப்ஐ வந்து 7, F1, 12, F2, ஒரு நிமிஷமா கலர் மாற்றிக்கலாம். அப்போ தான் F2 ரன்னா 12 F2 F2, 8, 5. 8 5. சொல்ல மாட்டேங்க. எஃப்ஐ டிஏ சொல்கிறாங்க. சார் 280, -280, 81 அது F1. So -20 F1, next 0, +20 F2, 8 na 4 8s are 32, 320, 300. 300. இப்போ உங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 53. ஒரு நிமிஷம் போட்டுக்கலாமா. 53 போட்டிங்களா. எப்படி 53 இவனையா அதான் கொடுத்துட்டாங்கல்ல சார் FI is equal to 53. கொடுத்துட்டு போறான். பட் இதோட சம்மேஷன் வேணும்ல. அவன் கொடுத்துட்டு போறான். என்னோட சம்மேஷன் சொல்லுவாங்க. So 6 7 na 8 8 9 10 10 8 18 19 இவனை ஆட் பண்ணா 19 19 27 32 மா. ஓகே சார். 32 plus F1 plus F2 கரெக்டா மட்டும் செக் பண்ணு. சார். சரி அடுத்து இவனுங்க என்ன கிடைக்கிறாங்க. -20 F1 plus 20 F2. மீதி இருக்கிற வேல்யூ சொல்லுவோம். மீதி இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணு. இவனை என்ட்ரி பண்ணியாச்சு. மீதி இருக்கிற வேல்யூ இவன் சார் அப்போ வந்து 280 -280 அப்புறம் +620 அப்படின்னா போட்டுக்கலாம். 620 280 0 இது ஒன்று போயிடும். 4 5 சரி 4னா இங்கே 3 வருவானா 5 3 340 340 சார் கரெக்டாக தப்பா 340 தானே.
கரெக்ட் சார். சரி. அப்ப இதனோட வேல்யூ என்ன குடுத்துட்டான்? இதனோட வேல்யூன்னு குடுத்துட்டான், இதனோட வேல்யூன்னு குடுத்துட்டான். அப்ப அப்ளை பண்ணலாமா? இதனோட வேல்யூ சம் ஆஃப் த ஃப்ரீக்வென்சி. சம் ஆஃப் த ஃப்ரீக்வென்சி எவ்வளவு சொல்லிக்கலாம்? 50யா? ஆ சார். 50. ஃபர்ஸ்ட் இவனை வச்சு சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்புறம் அடுத்தது போவோம். அப்ப என்னாச்சு? F1 plus F2 plus 32 equal to 50. கரெக்டாமா? ஆ சார். F1 plus F2 equal to 50 minus 32. கரெக்டாமா? ம், எஸ் சார். அப்ப என்னாச்சு? F1 plus F2 equal to எவ்வளவு கிடைக்குது? 18ஆ? ஆ சார் 18. அப்ப இவன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. சார் 26 இல்லையா சார்? யாருமா? யார் 26? சார் 58 மைனஸ் 32 தானே சார்? 50 58 50 தானே? சம் ஆஃப் ஓ த 50. அப்சல்யூட் 50. ஓகே. 50 50. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. கரெக்டாமா? ஆ சார். அடுத்து ஈக்குவேஷன் 2 போடலாமா? ஈக்குவேஷன் 2 இவனை வச்சு போடணும். சரிங்களா? இப்ப அவன் என்ன கொடுக்குறான்? x பார் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஈக்குவல் டு எவ்வளவு? 340. ஓகே, அது ஃபுல் கால்குலேஷன் போடணும்ல. எக்ஸ் பாரோட ஃபுல் கால்குலேஷன் வேணும். அப்ப a பிளஸ் சம்மேஷன் fi xi டிவைடட் பை சம்மேஷன் fi. கரெக்டாமா? ஆ சார். xi யோட வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்க? 57.6 ஆர் 57.6 ஈக்குவல் டு சொல்றாங்க. fi xi சார் வேல்யூ ஆனா F1 plus F2 plus 32 அது 53 தானே சார் கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 14 தான் போட்டுருக்கிறோம். ஒரு நிமிஷம். ஓகே சார், ஓகே சார். நீ எது பார்த்துட்டு இருக்கிற? இல்லை சார், வேற ஏதோ. கொஸ்டின் நம்பர் 14 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? ஆ ஓகே. இப்போ சொல்லு, நியூமரேட்டர் என்ன வரும்? நியூமரேட்டர் வேல்யூ இதுதான் நியூமரேட்டர் வேல்யூ. அது சொல்லுங்க. சார் அப்போ வந்து 57 340 ப்ளஸ் F1 minus 20 F1 plus 20 F2 டிவைடட் பை divided by 32 plus F1 plus F2. ஏ விட்டுட்டு ஏ போட வேணும். ஏவோட வேல்யூ 50யா? ஆ சார் 50. ஏவோட வேல்யூ 50. கரெக்டுங்களா? பிளஸ் ஏ பிளஸ் 50. கரெக்டாமா? ஆ சார். அப்போ பிளஸ் 50 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 50 ஆகுமா? அப்போ 57.6 மைனஸ் 50 ஈக்குவல் டு 340 minus 20 F1 plus 20 F2 divided by 32 F1 plus F2. கரெக்டாமா? ஆ சார். இப்போ சொல்றாங்க என்ன? 7.6 ஆ? ஆ சார் 7.6 is equal to. இன்ட்டு இவனை கொண்டு வந்துடலாமா? இவனை கொண்டு வந்துருக்கீங்க. 32 plus F1 plus F2. கரெக்டாமா? ஆ சார். equal to 340 minus 20 F1 plus 20 F2. கரெக்டாமா? ஆ சார். இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் ரேட்ஸ் எவ்வளவு சொல்லி பார்க்கலாம்? 32 into 7.6. 7.6 வந்து சொல்லுமா? நீ தனியாக மல்டிப்ளை பண்ணாம மல்டிப்ளை பண்ணி சொல்லி பார்க்கலாம். சார் சார் 243.2. கரெக்டுங்க. அப்போ 243.2 plus 7.6 F1 plus 7.6 F2 equal to 340 minus 20 F1 plus 20 F2. கரெக்டாமா? கரெக்ட் சார். அப்போ பாரு, இவன் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, இவனுக்கு உள்ள அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன கிடைக்கிறாங்க? 243.2 minus 340. கரெக்டாமா? That is equal to minus 20 F1 plus 20 F2. இப்போ 7.6 வந்துட்டானா minus 7.6 F1 minus 7.6 F2. கரெக்டாமா? ஆ சார். இது ரெண்டையும் மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்கும்டா? 340 340 243.
மைனஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். மைனஸ் பண்ணா 8. இங்க 9 இருக்கும். 9 3ன்னா 9 3ன்னா 6 6. இது 13 இருக்கும். 13 4 போச்சுன்னா 9 sir. அப்போ மைனஸ் 96.8 இருக்குங்களா? மைனஸ் 96.8 ஈக்குவல் டு இப்போ ரெண்டு பேரும் மைனஸ் சைனு, அதனால் மைனஸ் என்ன டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 27.6 F1. இவங்க ரெண்டு மைனஸ் மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்கும்டா? 7.6.0 எவ்வளோ கிடைக்கும்? 4. இங்கே 9 இந்த 10 9 9 2 2 Sir. 2.1 வரும்னா 12. அப்போ 12.4 ஆமா ப்ளஸ் 12.4 F2 கரெக்டாமா? Sir. ஸோ மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு நினைக்கும் 27.6 F1 மைனஸ் மைனஸ் 12.4 F2 ஈக்குவல் டு 96.8 கரெக்டாமா? Sir. எல்லாமே டெசிமல்ல ஒரு சிங்கிள் டெசிமல். சிங்கிள் டெசிமல்னா நம்ம என்ன பண்ணலாம்? 10ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ 276 F1 minus 124 F2 equal to 968. கரெக்டாமா? Okay, sir. இது எல்லாம் எதால டிவைட் பண்ணலாம்? 4ஆல டிவைட் ஆகுமா? Sir. டிவிசிபிள் ரூல்ஸ் கத்துக்கிறதுக்கு 4ஆல டிவைட் பண்ணு. 4ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 6 Sir, 4 divided by 27 and 24. 6 ஆமா? So, 24 6 times abroad 3. கரெக்டாமா? Sir, 69 தானே sir? ஓ சாரி ஆமா 69 நான் தப்பு பண்ணிட்டேன். 6 தானே 69 x F1 இதில் இருக்கும் 3 2 3 1 டிவைட் பண்ணோம் 3 1 தானே 31. ஆ 31 F2 is equal to 968. 2 டைம்ஸ் 2னா 1 ரிமைனிங் 4 2 கரெக்டாமா? Sir. இதுவே ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுவே ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யாரு? இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். F1 plus F2 equal to 18 கரெக்டுங்களா? Sir. அப்போ F1 plus F2 equal to 18. அப்போ இதுலேருந்து F1 கண்டுபிடிச்சாமா? F1 equal to 18 minus F2 கரெக்டாமா? Sir. அப்போ இது ஈக்குவேஷன் 3 வச்சுக்கோங்க. அது 3 கொண்டு போய் 2ல அப்ளை பண்ணுங்க. 3 கொண்டு போய் 2ல அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம்? 59 into 18 minus F2 minus 31 F2 equal to 242. கரெக்டாக தானே? Sir. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லி பார்க்கலாம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்கும்? 69 into 18. போட்டிங்களா? ஒரே நிமிஷம் சார். 16. So 1242. 1 2 4 2 now. 9 2 4 1 2 4 2 கரெக்டாக மைனஸ் அது மைனஸ் 69 வந்துடும். ஆல்ரெடி மைனஸ் 31 F2 இருக்கிறாங்க ஈக்குவல் டு 242 கரெக்டாமா? இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ நினைக்கிறாங்க? 100 sir. அப்போ என்னாச்சு? இவங்க அங்கே தூக்கி போடுங்க, இவங்க இங்கே தூக்கி போடுங்க. அப்போ என்னாச்சு? 242 மைனஸ் 242 ஈக்குவல் டு 100 F2 கரெக்டாமா? அப்போ என்னாச்சு? 1000 தான். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1000 100 F2 கரெக்டாமா? Sir, so F2 is equal to 10. எவ்வளோ பெரிய நம்பர், அதுக்கு தான் நான் யூ மெத்தட் போகலாம் நீ வேணான்ட்டேன். அப்போ ஆல்ரெடி எனக்கு தெரியும் F1 ப்ளஸ் F2 ஈக்குவல் டு 18 தெரியும். அப்போ என்னாச்சு? F1 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 18.
அப்போ f1 ஈக்குவல் டு எவ்வளவு 8. ஓகேங்களா? therefore the end of result, therefore f1 equal to 8 comma f2 equal to 10 is a value of the given missing field. சரியாம்மா? சரி. இது என்ன மெத்தட் போட்டீங்க? அசியூமிங் மீன் போட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? ஸ்டெப்ஸ் டிவியேஷன் போடுங்க. நீ வேண்டாம்னு கேட்டேன்.